வணக்கம். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். வெனஸ்டே மார்னிங் வந்து அங்கே சாமியை கும்பிட்டு மதியம் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நைட் வந்து இங்கே எல்லாம் ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே தூங்கிடுச்சு. காலையிலேருந்து இங்கே வெளியே தான் வந்து தண்ணியெல்லாம் காய வைக்கணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வேலை வந்து தண்ணியை காய வச்சிட்டோம்னா அது பட்டு காஞ்சிட்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்து உள்ள டீயை போட்டு குடிச்சிட்டு மீன் வயல் வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சுட்டு தம்பிவங்களாம் குளிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்கே நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தம்பிவங்களாம் ஆர்வமாக வந்து கலந்துக்க கிளம்பிட்டாங்க. தம்பிவங்களோட நானும் வந்து கூட போயிருந்தேன். போனப்போ தான் சொன்னாங்க நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்துனே கோலை போட்டு நடந்தாங்க. ஜட்ஜா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து குளத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்துக்கும் மார்க்கை போட்டுட்டு அடுத்தடுத்த போட்டிகள் வந்து அப்படியே கண்டினியூவாக நடந்துச்சு. அதில் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என் பசங்களும் வந்து ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான டேனே சொல்லுவேன். ஏன்னா பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே காலையில் இருந்துச்சு பொங்கலோ தீபாவளி அன்னைக்கு காலைல பலகாரங்களோ சுட்டு சாப்பிட்டு நேராக டிவி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அதில் இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இல்லைன்னா மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறத விட காலைல ஒரு 10 மணிக்கு அங்கே போனோம். ஈவினிங் வந்து ஒரு 3:30 வரைக்குமே இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு மொபைலே பார்க்கல, டிவியே பார்க்கல. டெக்னாலஜிஸ் வளர்ந்துருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு ரிலாக்ஸே கிடைக்குது. இன்னைக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு கூச்சம் படாமல் நல்லா வந்து ஹாப்பியாகவே வந்து இன்னைக்கு விளையாண்டாங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் எல்லாத்தோட ஒற்றுமையாக விளையாண்டுட்டு ஒற்றுமையாக வந்து ஜாலியாக இருக்கிறது அது வந்து தனியாக ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். 6 ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு காம்படிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது டியூஸ்டே நைட் வந்து பிளான் பண்ணி வெனஸ்டே மார்னிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 80% வந்து பர்ஃபெக்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. என் பசங்களுக்கு இந்த உரியடிக்கிறதெல்லாம் வந்து தெரியாமே போயிருமோ என்னமோ நினைச்சேன். நல்ல வேலை இன்னைக்கு வந்து உரியடிக்கிறது எல்லாமே இங்கே வந்து வச்சிருந்தாங்க. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே உரியடிக்கிறது வழுக்குமரம் ஏறுறது அந்த பெரிய கல்லை வந்து தூக்கி அந்த பக்கம் போடுறது அதெல்லாம் தான் இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் வந்து நடக்கிறதே இல்லை. இங்கே வந்து இதெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த உரியடிக்கிறதெல்லாம் வச்சது அவ்வளோ ஃபன்னாக வந்து இன்னைக்கு போயிருந்துச்சு. எல்லா கேமே ஃபன்னாக போச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபன்னாக போனது அந்த உரியடிக்கிறது தான். இன்னைக்கு 2-3 பேர் வந்து கரெக்டாக வந்து உரி அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு குழந்தைகள்லாம் வந்து ஒரு சூப்பராக ஒரு டான்ஸை போட்டுட்டு உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லி இந்த விழா வந்து நிறைவு செஞ்சாச்சு. Happy Pongal!